வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஆன்சர் கீ வந்து எதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம அதுக்கான ரீசனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எக்ஸாம் முடிஞ்சும் 3 டேஸில் விடுற ஆன்சர் கீ வந்து நமக்கு இந்நாள் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஆன்சர் கீ வந்து விடலை. 3 டேஸ் மோஸ்ட்லி 1 வீக் தான் நமக்கு வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நடந்த எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த ஒன்று தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து இன்னும் வரல. இது எதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து உங்கள்கிட்ட ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதாவது கான்ஸ்டபிள் ஜிடிக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபேக்கான ஐடி தான். இது வந்து ஒரு ஃபேக் தான். நீங்கள் வந்து இது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. இந்த இது வந்து ஃபேக்கானது. ஆனால் இதே மாதிரியா தான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவே ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அந்த இடத்துல ஆன்சரான நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாமல் கரெக்டான ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஜூஸ் ஆப்ஷன், நீங்கள் வந்து எதை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுக்குடைய ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கானது. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். இன்னும் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வரலை. இது வந்து ஒரு எடிட் பண்ண மானிட்டேஷன். இதை வந்து எடிட் பண்ணி தான் நமக்கு வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம வந்து ஆன்சர் கீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நினைக்க வேணாம். நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து எதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு இதே மாதிரியாக தான் ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். இதே தான் இந்த பேஜ். நீங்கள் வந்து ஆன்சர் கீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபிசியலோட வெப்சைட்டோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரியா உங்களுக்கு டைரக்ட் பேஜுக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அதில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது ஆன்சர் கீ வந்து வந்த பிறகு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் கீ வந்தவுடனே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வீடியோ போடுவோம். நிறையா பேர் வந்து ஆன்சர் கீ எப்போ வரும் எந்த வீடியோ போட்டாலுமே நீங்கள் வந்து ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆன்சர் கீ வந்து டிலே ஆகிறதுக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ரீசனுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுதான் கன்ஃபார்ம் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ரீசன் வந்து எலெக்ஷன் சொல்லிட்டு நம்மளால் முடிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நினைக்கலாம். ஆனால் இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளால் சொல்ல முடியாது. செகண்ட் வந்து நியூ வெப்சைட் வந்து எஸ்எஸ்சி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப்சைட்டுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து முதையே கொடுத்துருந்தோம். அந்த வெப்சைட் இஷ்யூனால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். மூணாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து வெண்டார் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ்சியில் வந்து வெண்டார் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த வெண்டார் சேஞ்சினால் நமக்கு எது இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த வெண்டார் தான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் கீயை வந்து வெளியிடணும். ஆனால் இப்போ வந்து இந்த வெண்டார் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால இதுவும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 3 ரீசன்னால் நமக்காண்டி எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஆன்சர் கீ வந்து வர்றதுக்கு டிலே ஆகிருக்கலாம். டிலே ஆகிறதுனால நம்ம யாருமே வருத்தப்பட தேவையே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ மார்க் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். சேஃப் கோர் வந்து நம்ம எதுலேருந்து எது முடிய வந்து நம்ம வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே முதையே சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை எதுவுமே நினைக்காம நீங்கள் வந்து குறிப்பிட்ட மார்க் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபிசிக்கலுக்கு ட்ரெயின் ஆகுங்க. உங்களால் ஃபிசிக்கல் வந்து அந்த 24 to 28 டேஸில் வந்து உங்களால் கண்டிப்பான முறையில் சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகலாம். இதில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தாமதமாகிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது நம்ம
அந்த ரன்னிங் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு நமக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நமக்கு வந்து சொல்லலாம். செகண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான 2024க்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆனுவல் பிளான்லேயே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போலேருந்தே நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீக்காண்டியே நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எல்லா சேனல்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆன்சர் கீ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. எஸ்எஸ்சி அபிஷியலாக ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து வரலை. நீங்கள் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வெப்சைட்டுக்குள்ளே போகாமல் ssc.gov அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அபிஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நியூ வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருந்தவங்க வந்து நான் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெப்சைட்டில் இருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நியூ வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஓல்டு வெப்சைட்டில் இருக்கிறது வந்து அப்படியே இருக்கலாம். அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணப்போ ஐடி வந்து தானாக அழிஞ்சிரும். நீங்கள் வந்து இப்போ நியூ வெப்சைட்டில் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போனா தான் நெக்ஸ்ட்டு வர அனைத்து எக்ஸாமுக்குமே நம்ம வந்து அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக வந்து அப்ளை பண்ணலாம். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனும் வித் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதுவே ஆனுவல் பிளானில் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்திட்டாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் இந்த எக்ஸாமில் வந்து ஆன்சர் கீ பார்த்துட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுடைய இலக்கை வந்து நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அனைவருடைய யூடியூப் சேனலையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து கண்டிப்பான முறையில் வரும். அதுவும் வடக்கன்ஸ் தான் இதே மாதிரியா ஆன்சர் கீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் எல்லார் குரூப்லையும் எடுத்து வந்து கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்சர் கீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு 100-200 பேர்னாலும் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து மனம் வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு செகண்ட் வந்து ஓயாமல் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து அஃபீஷியலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மித்தபடி நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. பிசிக்கலுக்கு வந்து எப்படி ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போன வீடியோ போட்டிருந்தோம். அந்த பிசிக்கலுக்கு வந்து ட்ரெயின் ஆகிறவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்து வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் வீடியோவில் கொடுப்போம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் நாலேஜுக்கான டாபிக் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் அதாவது 2023 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளில் வந்து கேட்ட இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து படிச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து A to Z இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அந்த எக்ஸாம்லேருந்து நமக்கு கேட்பாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாபுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது எஸ்எஸ்சியை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ வந்து நம்ம போடுறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.